அண்மை செய்தி, மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் வழங்கியவர்களை வெளியேற்றக்கூடாது என்று தற்போது அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது. சின்ன உடைப்பு கிராம மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு தற்போது பிறப்பித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய சட்டப்படி உரிய இழப்பீடு மற்றும் மறுவாழ்வுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன உடைப்பு கிராம மக்களை வெளியேற்றக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் வழங்கியவர்களை வெளியேற்றக்கூடாது என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், மதுரை உயர்நீதிமன்ற கிளை என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? வணக்கம் ராஜலட்சுமி. மதுரை விமான நிலைய விரிவாக்க நிலம் கையகப்படுத்த சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொழிற்சாலைகளுக்கு நிலம் கையகப்படுத்துதல் சட்ட விதிகளை பின்பற்றி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும். அந்த சட்டத்தை பின்பற்றி ஆக்கிரமிப்பாளர்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என நீதிபதி கருத்து தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சின்ன உடைப்பு பகுதியைச் சேர்ந்த மணியன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தனர். அதில் மதுரை விமான நிலைய விரிவாக்க பணிகளுக்காக கடந்த 2009ஆம் ஆண்டு இடம் அளவீடு செய்யப்பட்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்காக இழப்பீட்டுத் தொகை 2013ஆம் ஆண்டு விநியோகம் துவங்கியது. ஆகஸ்ட் 2021ஆம் ஆண்டு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டது. அதன்பின் எந்த நடவடிக்கையும் இல்லை. வீடுகள், விவசாய நிலங்கள் போன்றவற்றையும் இதன் கீழ் வந்த நிலையில் இது தொடர்பாக முறையான அறிவிப்பு எதுவும் வெளியிடாமல் இப்பகுதி மக்களை கட்டாயப்படுத்தி வெளியேற்றி நிலத்தை கையகப்படுத்த அரசு முயன்று வருகிறது. ஆகவே சின்ன உடைப்பு பகுதியில் உள்ள மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதிப்பதோடு மறுவாழ்வு மற்றும் மறுகுடியமர்வு வசதிகளை முறையாக செய்ததன் முறை அங்கிருந்து வெளியேற்ற தடை விதித்து உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி மாலா முன்பாக அவசர வழக்காக விசாரணைக்கு வந்தது. மனுதாரர்கள் தரப்பில் ஒரு கிராமத்திற்கு மறு வசதிகளை செய்து தர வேண்டியுள்ளது. நிலத்தை கையகப்படுத்தும் போது மறுகுடியமர்வு செய்து தரப்பட வேண்டும் என வாதிடப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற இடைக்கால தடை விதித்தும் நிலம் கையகப்படுத்தும் உரிய விதிகளை பின்பற்றி மக்களுக்கு நோட்டீஸ் வழங்க வேண்டும். அதன் அடிப்படையில் ஆக்கிரமிப்பாளர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என கூறி வழக்கு தொடர்பாக தமிழக நில கையகப்படுத்தல் பிரிவின் ஆணையர், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை மாவட்ட வருவாய் மண்டல அலுவலர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை டிசம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலகிருஷ்ணன்.